ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா ரச்சாரிகம். இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஈஸ்வர், வருண், அப்சரா ராணி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சுரேஷ் லங்கலப்பண்ணி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஈர்ப்பு கொடுத்துருக்காங்க. 10க்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை 2025 தெலுங்குல கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அதே டைட்டிலை வச்சு அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா 3 BHK. இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா சரத்குமார், தேவயானி, சித்தார்த், யோகி பாபு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சாய் கணேஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் ரெண்டு தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் OTT தரமான சிம்பிள் சவுத் டென்ட் கோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வீக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பறந்து போய். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சிவா, கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ராம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் ரெண்டாக தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னுமே பார்க்கலன்னா மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓவர்சீஸ் OTT ரைட்ஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிள் சவுத் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா படைத்தலைவன். இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா சண்முக பாண்டியன், யாமினி சந்தர், முனிஸ்காந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது அன்பு அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னுக்குன்னா, இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு OTT தளமான டென்ட் கோட்டாவில் ஸ்ட்ரீமிங் பண்ணுற போகிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற OTT சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.